திருநெல்வேலி ஸ்டைல் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஒன் பாட் ரெசிபி தான், பட் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். 100 தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், 2 துண்டு காயம், கொஞ்சம் சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, ஒரு கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேங்காய், சீரகம், கருவேப்பிலை 3ஐயும் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். விசில் ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு தக்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு ஒரு பக்கம் அதுக்கு தாளிப்பு பண்ணிக்கலாம். எண்ணெய் வச்சு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் மாற்றி தாளிச்சிட்டு நொரக்குடி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நொரக்குடி வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா மணக்க பருப்பு குழம்பு ரெடி.